ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளை துரத்தி அடிக்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள். ஈராக்கின் வடக்கு பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்த துருக்கி. சிரியாவிலே புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரிய மக்களின் எதிர்ப்பு. தம்பி ஜூலானியை சந்திக்க வந்த இன்னும் ஒரு அண்ணனும் சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விரிவாக்கம் தொடர்பாக எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்ட ஹமாஸ் தரப்பினரும். சிரியாவிலே எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களும் அவர்களுடைய தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹமா, ஹோம்ஸ், லட்டக்கியா, டோட்டஸ் ஆகிய பிரதேசங்களுக்குள்ளே நுழைந்த இந்த அடக்குமுறைகளையும் படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவுமே அதிகளவான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அசாதினுடைய ஆட்சிக்கு ஆதரவானவர்கள் என்கின்ற பேரில் பொதுமக்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். பயங்கரவாத கொள்கைகளுக்கு அடிப்பணியாதவர்களை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளுக்குள் சென்று சொத்துக்களையும் சூறையாடுகின்றார்கள். ஏன் சிரியாவிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களை இலக்கு வைத்தும் இவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத சன்னி முஸ்லிம்களை இலக்கு வைத்தும் அவர்களுடைய சொத்துக்களையும் இவர்கள் சூறையாடி வருகின்றார்கள். ஆக மொத்தத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களும் சிரியாவுடைய பொதுமக்களை இலக்கு வைத்து இந்த அட்டூழியங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று சிரியாவின் குடிமக்கள் மீது இந்த பயங்கரவாதிகள் வீடு வீடாக சென்று மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை ஆதரித்து துருக்கியும் துருக்கியினுடைய அரசு சார்பான ஊடகங்களும் வாய்மூடி மௌனம் காக்கின்றன. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் சிரியாவில் புதிய எதிர்ப்பு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சிரிய மக்களுடைய எதிர்ப்பு சிரியன் பாப்புலர் ரெசிஸ்டன்ஸ் என்றும் பெயர் வைத்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிரிய மக்களுடைய எதிர்ப்பானது ஒரு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். இந்த அறிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கா ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு மற்றும் நேட்டோவினுடைய ஆசீர்வாதத்துடன் சிரியாவின் பயங்கரவாத ஆயுத கும்பல்கள் அதிகாரத்தினை கைப்பற்றி 3 வாரங்கள் கடந்துவிட்டன. நாங்களும் ஆரம்பத்தில் சிரியாவின் புதிய அரசை வரவேற்றிருந்தோம். சிரியாவிலே சிவில் அரசு ஒன்று அமைக்கப்படுவதற்கான எங்களுடைய ஆதரவையும் முழுமையாக வழங்கியிருந்தோம். சிரியாவில் உள்ள மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிவில் அரசையே நாங்கள் முழுமையாக விரும்பினோம். ஆனால் தற்போது சிரியாவின் இடைக்கால அரசிலே பயங்கரவாத கும்பல்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. இந்த பயங்கரவாத கும்பல்கள் திருட்டு, விதிமீறல்கள், கலவரங்கள், ஊழல்கள், நாச வேலைகள், படுகொலைகள் என்பனவற்றினை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். அதிகாரத்தை கைப்பற்றிய முதலாவது நாளிலிருந்தே இந்த அட்டூழியங்களை இவர்கள் செய்து வருகின்றார்கள். உண்மையில் கடந்த 8ஆம் தேதி சிரிய மக்களுக்கு கற்பனையான சுதந்திரமே கிடைத்துள்ளது. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குண்டு வீசுவதை போன்று சிரியா முழுவதும் குண்டுகளை வீசுகின்றது. கடந்த 3 வாரங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் மாத்திரம் நூற்றுக்கணக்கான சிரிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். சிரியாவுடைய ஒட்டுமொத்த இறையாண்மையையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக மீறிவிட்டது. ஆனால் இதைவிட வேதனையான விடயம் என்னவென்றால் இவ்வாறு மிக பெரும் கொடூரங்களை மேற்கொள்ளக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நாங்கள் உறவை பலப்படுத்துவதற்கே விரும்புகின்றோம் என டமஸ்கஸின் ஆளுநர் மகேர் மர்வான் தெரிவித்ததுதான். சிரியாவின் இறையாண்மையை மீறியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் உறவை பலப்படுத்துவதாக கூறியிருப்பது ஒரு வெட்கக்கேடான விடயமாகும். சிரியா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நியாயப்படுத்தும் வகையிலேயே இவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. பலஸ்தீனிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் சிரியாவிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு சிரிய மக்களை கொன்று குவிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடும் உறவுகளை வலுப்படுத்தக்கூடியவர்கள் ஒருபொழுதும் சிரியாவின் எதிர்காலத்தினை வளமாக்க மாட்டார்கள். மேலும் சிரிய மக்களுடைய உண்மையான உரிமைகளை இவர்கள் பெற்றுத்தரவும் மாட்டார்கள். எனவே நாங்கள் சிரியாவின் புதிய அரசோடு இணைந்திருக்கக்கூடிய பயங்கரவாத கும்பல்களை எதிர்க்கின்றோம். இந்த பயங்கரவாத கும்பல்களின் தலைவர்களையும் நாங்கள் எதிர்க்கின்றோம். இவர்களுக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த போகின்றோம். எங்களுடைய சிரிய மக்களின் எதிர்ப்பிலே பல ஆச்சரியங்கள் காணப்படுகின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஆச்சரியங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எங்களுடைய இளைஞர்களால் டமஸ்கஸிலே உங்களை அடைய முடியும் என்றும் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். எனவே தற்போது சிரியாவிலே பயங்கரவாத கும்பல்களுக்கு எதிராகவும் பயங்கரவாத தலைமைகளுக்கு எதிராகவும் சிரிய மக்களுடைய புதிய புரட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாத கும்பல்களுக்கும் பயங்கரவாத தலைமைகளுக்கும் எதிரான எதிர்ப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிரிய மக்களுடைய இந்த புதிய எதிர்ப்போடு அதிகளவான சிரியாவினுடைய இளைஞர்கள் இணைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஹோம்ஸ் பிரதேசத்திலே சிரியாவின் முன்னாள் அரசு இராணுவத்தை சேர்ந்த 25வது படைப்பிரிவானது முழுமையாக மறைந்து வாழ்கின்றார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான வீரர்கள் குறித்த பிரதேசத்திலே பதுங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரமும் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக இவர்கள் ஹோம்ஸ் பிரதேசத்திலிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக
இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது இந்த வீரர்களும் சிரியாவின் புதிய எதிர்ப்போடு இணைந்து கொள்வதாக அறிவித்துள்ளார்கள். அத்தோடு சிரியாவுடைய இந்த புதிய எதிர்ப்பானது வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து சிரியாவுடைய இடைக்கால அரசானது வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரையில் செயற்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அவசரமாக தேர்தல் நடத்தப்பட்டு சிரிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சிரியாவின் இடைக்கால அரசும் ஜூலானியும் ஆரம்பத்தில் இவ்வாறு தான் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது ஊடக சந்திப்பிலே தம்பி ஜூலானி இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவின் வருங்கால அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நாங்கள் பல்வேறுபட்ட அரசியல் நிலைமைகளை மேற்கொள்ள வேண்டும். அமைதியான தேர்தல் ஒன்றினை நடத்துவதற்கு முன்பு சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை முழுமையாக கணிப்பிட வேண்டும். இவ்வாறு மக்கள் தொகையை முழுமையாக கணிப்பிடுவதற்கு குறைந்தது 4 வருடங்களாவது எடுக்கும். அதே போன்று சிரியாவுக்கான புதிய அரசியல் அமைப்பொன்றையும் உருவாக்க வேண்டும். இவ்வாறு புதிய அரசியல் அமைப்பொன்றினை உருவாக்குவதற்கும் குறைந்தது 4 வருடங்கள் எடுக்கும். எனவே இவற்றினை தாண்டி சிரியாவிலே தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மேலால் எடுக்கும் என நெட்டன்யாஹுவினுடைய தம்பி ஜூலானி தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அவசரமாக தேர்தல் நடத்தப்பட்டு சிரியாவுக்கான புதிய அரசாங்கம் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்ட தம்பி ஜூலானி தற்போது தேர்தல் ஒன்றினை நடத்துவதற்கு 5 வருடங்களுக்கு மேலால் செல்லும் என்று குறிப்பிட்டிருப்பது அவருடைய எதிர்கால தந்திரத்தினை தெளிவாக புலப்படுத்துகின்றது. அத்தோடு இப்படியான நிலைமையிலே 5 வருடங்களுக்கு பிறகு சிரியாவிலே தேர்தல் ஒன்று நடைபெறும் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? தம்பி ஜூலானி சிரியாவுக்கான புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான தேர்தலை நடத்துவார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எனவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். அடுத்து இன்றைய தினம் உக்ரைன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவுக்கு விஜயம் செய்து தம்பி ஜூலானியை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஏற்கனவே STS பயங்கரவாதிகளுக்கு தேவையான அதிகளவான ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் உக்ரைனிய தரப்பினர் வழங்கியுள்ளார்கள். உக்ரைனினுடைய தளபதிகளுக்கு கீழால் STS பயங்கரவாதிகள் பயிற்றுவிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இப்படியான நிலைமையில் தான் தற்போது தம்பியை பார்ப்பதற்காக உக்ரைனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வருகை தந்துள்ளார். நெட்டன்யாஹு எவ்வாறு ஜூலானிற்கு ஒரு அண்ணனாக இருக்கின்றாரோ அதே போன்றே உக்ரைனும் ஜூலானிற்கு ஒரு அண்ணனாகவே இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவின் குனேட்ரா கிராமத்திற்குள்ளே நுழைந்து அரச கட்டிடங்களிலே இருக்கக்கூடிய அரச ஊழியர்களையும் குறித்த பிரதேசத்திலே வாழக்கூடிய சிறிய மக்களையும் முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கு யாராவது துப்பாக்கியுடன் வருகை தருவார்களாக இருந்தால் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி கட்டளையிட்டுள்ளார். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்திலே பல துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான சிறிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் ஹமாஸ் தரப்பினரும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். சிரியாவிலே அசாதினுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவிலே விரிவாக்கத்தினை அதிகரித்துள்ளது. சிரியாவுடைய இறையாண்மையை மீறி தெற்கு சிரியாவுடாக விரிவாக்க தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த நிலைமையானது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை செய்திகளை சிரிய மக்களுடைய புதிய எதிர்ப்பும் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இருப்பினும் சிரியாவின் இடைக்கால அரசும் பயங்கரவாத கும்பல்களுடைய தலைமைகளும் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றார்கள். அடுத்து வடக்கு சிரியாவிலே உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகள் துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுக்கு எதிராக அதிரடியான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த வாரம் துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகள் மஞ்சி பிரதேசத்தினை கைப்பற்றி வேகமாக முன்னேறி இருந்தார்கள். ஆனால் தற்போது குர்திஷ் படைகளான SDF பயங்கரவாத படைகள் துருக்கி ஆதரவு படைகளான SNA பயங்கரவாத படைகளுக்கு எதிராகவும் துருக்கி ராணுவத்திற்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போது குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சி பிரதேசத்தையும் SDF பயங்கரவாத படைகள் முழுமையாக நெருங்கிவிட்டார்கள். இன்னும் ஓரிரண்டு தினங்களுக்குள்ளே மஞ்சி பிரதேசத்தினை முழுமையாக SDF பயங்கரவாதிகள் கைப்பற்றி விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான SNA பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று SNA பயங்கரவாத படைகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களில் 20க்கும் அதிகமான SDF பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் SNA பயங்கரவாத படைகளுக்கும் துருக்கி ராணுவத்திற்கும் ஆதரவளிக்கும் முகமாக ISIS பயங்கரவாதிகளும் தற்போது தொடர்ச்சியான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். SDF பயங்கரவாதிகளுடைய சிறைச்சாலைகளில் ISIS பயங்கரவாதிகளுடைய தலைமைகளும் அதிகளவான ISIS பயங்கரவாதிகளும் காணப்படுகின்றார்கள். SDF பயங்கரவாதிகள் ISIS பயங்கரவாதிகளில் அதிகமானோரை சிறைப்பிடித்து வைத்துள்ளது. இப்படியான நிலைமையில் SDF சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுடைய தலைமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ISIS பயங்கரவாத உறுப்பினர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ISIS பயங்கரவாதிகள் துருக்கிய ராணுவத்தோடும் SNA பயங்கரவாத படைகளோடும் ஒன்றிணைந்து SDF பயங்கரவாத படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்தியுள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 2, 3, 4 ஆகிய பிரதேசங்களினூடாகவே ISIS பயங்கரவாத படைகள் SDF படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க துருக்கி நேற்றிரவு ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசத்திலே குர்திஷ் மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். மேலும் குர்திஷ் படைப்பிரிவுகளும் அவர்களுடைய கட்டளை தளங்களும் காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே துருக்கியினுடைய வான்படையானது ஈராக்கின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய குர்திஷ் படைகளின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் துருக்கியினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த வான்வழி தாக்குதல்களில் 20 அப்பாவி பொதுமக்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று மாலை பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். வடக்கு காசாவில் இருந்தும் மத்திய காசாவில் இருந்துமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அஷோத், அஷ்கலோன், செடரோட் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 3 நாட்களாக பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். காசாவிலே யுத்தமானது 450 நாட்களை கடந்தும் பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வியை எடுத்து காட்டுகின்றது. மேலும் காசாவின் யுத்தகலத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்த விதமான இராணுவ இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து நெட்டன்யாகுவுக்கு 3ஆம் நிலை புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த புற்றுநோயை அகற்றுவதற்கான சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட நெட்டன்யாகுவுக்கு சத்திர சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் நெட்டன்யாகு ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 25க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இது ஒரு புறம் இருக்க மத்திய காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் அல் மவாசி பிரதேசத்திலும் அதிகளவான மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் சேற்று நீரினால் நிரப்பப்பட்டுள்ளன. இதனால் தற்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களுக்கு உறங்குவதற்கு கூட இடமில்லை என காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வடக்கு காசாவின் காசா நகரிலே இடிபாடுகளுக்குள் பலஸ்தீனிய மக்கள் இவ்வாறு எழுதி வைத்துள்ளார்கள். சுவனத்திலே எங்களுக்கு அழகான வீடுகள் கட்டப்பட்டுள்ளன, இந்த வீடுகளை யாராலும் அழிக்க முடியாது என பலஸ்தீனிய மக்கள் இடிந்த இடிபாடுகளுக்குள் எழுதி வைத்துள்ளார்கள். இவை தொடர்பான புகைப்படங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய இந்த கருத்துக்கள் அவர்களுடைய உறுதியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் அக்ஸா படையினர் பெய்ட் பிரதேசத்தில் 2 தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள். நசல் வெடிகுண்டையும் ஆசிப் வெடிகுண்டையும் பயன்படுத்தி இந்த 2 பொறிகளையும் வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியிலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் சிக்கி வெடித்து சிதறியுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் பெய்ட் பிரதேசத்திலே தாக்கி வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து EBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்தில் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் செங்கடல் பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் சரக்கு கப்பல்களுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று யெமனின் தரைவழி தாக்குதல்களிலும் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவுடைய கூற்றுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து யெமனின் தெற்கு பிரதேசமான தாயிஸ் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தந்திரமாக காய்களை நகர்த்தி தரைவழி தாக்குதல்களில் அடுத்த கட்டத்தையும் ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளும் சவுதி அரேபியாவின் கூற்றுப்படைகளும் அமெரிக்காவின் கூற்றுப்படைகளும் ஒன்றிணைந்து யெமன் ஹவுதி ராணுவத்துடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அவர்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கமைவாக குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாயிஸினுடைய தெற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களில் நேற்றிரவு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆயிரக்கணக்கான யெமன் போராளிகள் குறித்த பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகளை ஓட ஓட விரட்டி அடித்துள்ளார்கள். இதன் விளைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளான STC படைகள் முழுமையாக பின்வாங்கியுள்ளன. இன்று காலையும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளையும் STC படைகளையும் ஓட ஓட துரத்தி அடித்துள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் தாயிஸினுடைய தெற்கு பிரதேசத்தினை யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றி விடுவார்கள் என்றும் யெமனி ராணுவத்தினுடைய ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.